तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. வாணியின் டேட் 16/1/1982. ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜாவிடம் 2 பேர் யாசகம் கேட்க வருவதுண்டு. ஒருவர் இளைஞர், இன்னொருவர் வயோதிகர். இருவருக்குமே ராஜா பொன் பொருள் கொடுப்பாங்க. பதிலுக்கு இருவருமே கூறுவார்கள் ராஜாவிடம். இளைஞன் கூறுவார், நீங்கள் மிகப்பெரிய வள்ளல், கருணை உள்ளவர், எவ்வளவு கொடுக்கின்றீர்கள் என்று. வயோதிகரோ என்ன பெற்றாலும் இதைத்தான் கூறுவார், வள்ளல் கடவுள், கொடுப்பவர் இறைவன், ஒரே ஒரு பரமாத்மா தான். ராஜாவும் பல நாட்களாக கேட்டு வருகின்றார். உள்ளுக்குள் கொஞ்சம் கோபம் வரும். கொடுப்பது நான். வயோதிகர் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர், அவர் புகழ் பாடுகிறார். ராஜாவும் புது புது பொருட்கள் கொடுக்கின்றார். ஆனாலும் ராஜாவிடம் வயோதிகர் பிச்சைக்காரர் இதைத்தான் சொல்கின்றார், கொடுப்பவர் அந்த பகவான் என்று. அந்த ராஜாவுக்கு யோசனை வருகின்றது, நான் ஏதாவது செய்யணும், இந்த வயோதிகருக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரியாத இறைவன் அல்ல, கொடுப்பது நான் தான் என்று. இருவருக்குமே ராஜா கூறுகின்றார், ராஜபவனுக்கு உள்ளே கார்டன் உள்ளது, தானம் வாங்கிய பிறகு இதன் உள்ளே சென்று வெளியே போகலாம் என்று கூறுகிறார். இருவரும் ஓகே சொல்றாங்க. ராஜா முதலிலே இவர்கள் செல்லும் பாதையில ஒரு பெரிய மூட்டையில தங்க நாணயங்களை வைத்துறார். முதல் இளைஞன் நடந்து செல்லும் போது எவ்வளவு அற்புதமான தோட்டம், எவ்வளவு அழகான காட்சி, இங்கே கண்ணை திறந்து செல்லக்கூடிய அவசியமே இல்லையே, இங்கே கல்லு முள்ளு மேடு பள்ளமும் இல்லையே, இந்த பாதையில் ஆடிட்டு பாடிட்டு போகலாம் என்று நினைத்து கண்ணை மூடி நடக்கிறார். இந்த 2 பேரிடமும் மறுநாள் ராஜா கேட்கின்றார், நீங்கள் செல்லும் பாதையில் ஏதாவது கிடைத்ததா என்று. இளைஞன் கூறுகிறார், எதுவும் கிடைக்கவில்லை. வயோதிகர், எனக்கு ஒரு பொட்டலம் கிடைத்தது. வழக்கம் போல் சொல்கிறார், கொடுத்தது வள்ளல் பகவான் என்று. ராஜாவுக்கு கோபம் வருது. வயோதிகருக்கு கொடுத்தது நான் தான், இதை எப்படியாவது புரிய வைக்கணும் என்று கோபத்துல ஒரு பிளான் பண்ணுகிறார். பூசணிக்காயில் எடுத்து வருகின்றார். அந்த பூசணிக்காயில நிறைய தங்க நாணயங்களை நிறைத்து வைக்கின்றார். இளைஞனுக்கு நீ எடுத்துக்கொள் என்று சொல்கின்றார். இந்த இளைஞன் நினைக்கின்றார், இந்த பூசணிக்காய் வைத்து நான் என்ன செய்ய போறேன், நானே ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்து அவர் போற போக்குல கடைக்காரர்கிட்ட கொடுத்து அவரிடமிருந்து சில நாணயங்களை பெற்றுக் கொள்கிறார். அடுத்த நாள் இளைஞனிடம் கேட்கின்றார், என்ன கிடைத்தது என்று. நீங்கள் கொடுத்த பூசணிக்காய் கடையில் விற்றுவிட்டேன், கொஞ்சம் பைசா கிடைத்தது என்று சொல்கிறார். வயோதிகர்கிட்ட கேட்கின்றார், உனக்கு என்ன கிடைத்தது. நான் சென்று கொண்டிருந்த போது கடைக்காரர் என்னை அழைத்தார், இந்த பூசணிக்காய் என்னிடம் சும்மாவே கிடக்குது, இதை எடுத்துக்கொள் என்று சொன்னார். இந்த வயோதிகரோ அந்த பூசணிக்காயை கட் பண்றாரு. உள்ளுக்குள்ள தங்க நாணயங்கள் கிடைத்தது, கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பரமாத்மா தான் என்று சொல்கிறார். வயோதிகருக்கு நம்பிக்கை இருக்கின்றது, வள்ளல் ஒருவர் தான். கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் துண்டிக்கப்படாத, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை அவர்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் வெறும் கருவியாக, நிமித்தமாக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் என்ன கிடைக்கும் என்றால், நீங்கள் எதற்கு தகுதியானவரா இருக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எது கிடைக்க வேண்டுமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. நம்முடைய அழைப்பிற்கு பரிமாணம் தான். சுகம் துக்கம் இரண்டுமே நம்முடைய படைப்பு தான். ஆனால் அனைத்தும் மேலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் சமர்ப்பணத்தின் தெளிவு. வாழ்க்கையில் சுகம் துக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. நமக்கு உதவி இருக்கின்றது. என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, கிடைத்து
நினைத்து கொண்டு இருக்கின்றதோ, உன்னுடைய விருப்பம் பிரபுவே, எனக்கென்று விருப்பம் கிடையாது, உன் விருப்பம்தான். அவர் எங்கே வைக்கின்றாரோ, எப்படி வைக்கின்றாரோ, இது அவருடைய விருப்பம். இதுதான் சமர்ப்பணம், பக்தனின் சமர்ப்பணம், யோகியின் சமர்ப்பணம். அவர் எங்க வைக்க விரும்புகின்றாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும். இதுதான் சமர்ப்பணமாகும். இன்றைய முரளியில் எனது என்பதின் அர்த்தம் என்ன, எனது வார்த்தை என்ன, அழிவற்ற ஜென்மத்திற்கு இணைப்பதற்கான ஆதாரம், எத்தனை ஜென்மத்திற்கு நம்பிக்கை இருக்கின்றது, அவர் ஒருவரிடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது. இன்று முரளியில 3 பாகமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் பாகம், பகவான் யாராகி வந்திருக்கிறாங்க, நமக்கு நண்பராகி வந்திருக்காங்க. என்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. பாபா மற்றும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாபா இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை கவனித்துக் கொள்வதும் அவர்தான், அனைத்தும் பகிர்ந்து கொள்வதும் அவர்தான். ஹேரிங் ஷேரிங், அப்படி எந்த விஷயம் கிடையாது மறைப்பதற்கு. பாபா இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நண்பர் என்றால் என்ன செய்வோம், ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவோம், 4 விஷயம் நடக்குது. பாடுவோம், ஆடுவோம், உணவு அருந்துவோம், பகிர்ந்து கொள்வோம். என்ன விஷயம் வந்தாலும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். உங்களிடம் மகிழ்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயமும் அதிசயமாக இருக்கின்றது. உங்கள் அன்பில் அதிசயம் இருக்கின்றது. நீதான் உண்மையான நண்பன். என்னை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. பாபா நீங்கள் தான் நண்பர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பாபா என்னுடைய நண்பர். அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றேன் என்று பாபா நண்பர் தோழராகி வந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட இணைந்து விளையாட வேண்டும், பாட வேண்டும், சாப்பிட வேண்டும், சுற்ற வேண்டும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் பாபாவிடத்தில் அவரோடு நண்பனாக இருக்க வேண்டும். அந்த சம்பந்தம் எப்படிப்பட்டது? நண்பன் என்ற உறவு அழிவற்றது. நண்பன் என்ற உறவு நம்மை விட்டு போகாது, ஒரு பொழுதும் ஏமாற்றத்தை கொடுக்காது. அழைத்தவுடன் வந்துடுவாங்க நண்பர். ஏதாவது மெசேஜ் பண்ணினாலும் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. இன்டர்நெட் இல்லாம பாஸ்வேர்டு என்ன, மேரா பாபா. உடனே எனது பாபா போட்ட உடனே வந்துடுவாங்க. என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், என்ன வேண்டும் என்றாலும் எழுதலாம். பாப்தாதாவினுடைய உள்ளம் என்ன? அனைத்து கடிதத்தினுடைய டிவைன் போஸ்ட் ஆபீஸ், அனைத்து கடிதத்தினுடைய தெய்வீகமான அஞ்சல் பெட்டி. அதாவது பாபாவின் லெட்டர், கடிதம் போடக்கூடியது. இன்றைய ஹோம்வொர்க், பாபாவின் லெட்டர் போடக்கூடிய அஞ்சல் பெட்டி உருவாக்க வேண்டும். தெய்வீகமான அஞ்சல் பெட்டி இது. முதல் பாகம் முரளியின் சம்பந்தப்பட்டது என்ன? அவர் அழிவற்ற ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு ஸ்ரீ பாபா, வேறு யாரும் கிடையாது. என்னுடைய பாபா தான் அழிவற்றவராக இருக்கின்றார். அழிவற்ற சம்பந்தம் இணைப்பதற்கான ஆதாரம், 21 ஜென்மத்திற்கு உருவாக்குவதற்கான ஆதாரம் மேரா பாபா. தனித்தனியாக அடித்தளம் இருக்கின்றது. இன்று அனைத்தை விட முதல் காரியம் என்ன? என்ன செய்ய வேண்டும்? காட் நமக்கு ஃப்ரெண்ட். எப்படி அந்த ஃப்ரெண்ட் கிட்ட என்னென்ன குணம் இருக்கின்றதோ அதே போல இந்த படத்துல ஃப்ரெண்டின் குணத்தை போடணும். இந்த ஃப்ரெண்ட் கிட்ட என்னென்ன குணம் இருக்கின்றது, இப்ப வரைக்கும் என்னென்ன சொன்னமோ அதை சொல்லாம வேற சொல்லலாம். உண்மையானவர், மேலும் குணக்கடல். எப்படி தொடர்போ அப்படி நிறம். வேற பொய்யான விஷயத்த பேச மாட்டார். இந்த ஃப்ரெண்ட் வாதம் விவாதம் பண்ண மாட்டாங்க. கவனமாக பார்த்துக்குவாங்க. அன்பானவர், நம்பிக்கைக்குரியவர், சதா துணைவனாக இருக்கக்கூடியவர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர், சண்டையே போடாத நண்பர், கூக்குரல் இடாத நண்பர், எரிச்சல் அடைய மாட்டார்கள். எந்த கேள்வியை பலமுறை கேட்டாலும் எரிச்சல் அடைய மாட்டாங்க. பாபா புருஷார்த்தம் பண்ணுவது, அமிர்தவேளை என்ன செய்வது, இந்த கேள்வியை எத்தனை முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் எரிச்சல் அடைய மாட்டாங்க. எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிட்டாங்க. கர்மத்தினுடைய விதி என்ன என்று. பாபா என்னுடைய கால்வலிய தீர்ந்துடுமா? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பாபா கிட்ட இப்படி ஏன் செய்யறாங்க உலகத்துல உள்ளவங்க? இங்கு மக்களோடு மக்கள் கணக்கு வழக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. இந்த சாது சன்னியாசிகள், யோகிகள் எல்லோரும் வந்திருந்தாங்க. எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. கஷ்டமான சூழ்நிலையிலும் கடந்துதான் வந்தாங்க. யார்கிட்டையும் எதிரியாக இருந்ததில்லை. அவர்கள் யார்? நாம் தான் இருந்தோம். சூட்சமான தெய்வீகமான கணக்கு வழக்குகள் கிளீன் ஆகி கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், நாமும் மகிழ்ச்சியா இருப்போம். கணக்கு வழக்கோ உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், தீக்கர ஆகட்டும், குடிசையில் தீ எறிந்தாலும் நாம் இருப்போம் மகிழ்ச்சியில். ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாங்க? தெய்வீகமான நண்பர். டைம் லிமிட் கிடையாது, போரே அடிக்காது, நேரம் போறதே தெரியாது. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. துணையின் ஆதாரம் ஏமாற்றக்கூடியவர் அல்ல, விவகாரத்து கொடுக்காதவர், பாதுகாப்பு கொடுப்பவர், நமக்கு வழிகாட்டுபவர். இவை அனைத்தும் இந்த தெய்வீகமான ஃப்ரெண்டு செய்வார். சுயநலம் கிடையாது. கூப்பிட்ட உடனே
வந்துருவார். குயிக் சர்வீஸ், உடனே உடனே வந்து சேவை செய்வாங்க. கேட்ட உடனே எல்லாவற்றையும் கொடுத்துடுவாங்க, அன்பு காட்டுவாங்க. யாரிடம்? அனைவரிடமும். யார் எவ்வளவு தோஷமாக இருந்தாலும், எவ்வளவு அவகுணங்கள் இருந்தாலும் பாபா எதை பாக்குறாங்க? குணங்களை மட்டும்தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இவர். கோபங்கள் நிறைந்திருந்தாலும் கத்துறாங்க. ஏன் கூக்குரல் இடுறாங்க, கத்துறாங்க என்று தெரியும். குருவுக்கு தெரியும் சிஷ்யன் மீது அவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு. அப்ப அந்த குரு ஏன் அப்படி செய்யறாங்க? அந்த குரு கூட குழந்தையிலிருந்து அனைத்து கொடுமைகளை கடந்து வராங்க. பகவான் இதைத்தான் பார்க்கிறாங்க. ஒருவருக்குள் ஏன் இவ்வளவு கோபம் இருக்கின்றது? ஏனென்றால் மனிதன் ஒரு பொருளை ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த பொருள் நம்மை விட்டு நீங்காது. அது என்ன பொருள்? நம்மளாலே அதை மறக்க முடியாது. ஒன்று வெளியிலிருந்து வருவது, இன்னொன்று உள்ளே இருந்து வருவது. என்னது? ஒன்று களங்கம், அது வேறு யாருக்கிட்ட வருகின்றது. இன்னொன்று உள்ளே வருகின்றது. நாம் விரும்பினாலும் மறந்து விட வேண்டும் நினைத்தாலும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஏனென்றால் நாம் மற்றவர்களின் எண்ணங்களை நாம் நியமிக்க முடியாது. நம்ம குழந்தை பருவத்தில் பட்ட கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வருகின்றது. இரண்டாவது, விஷயங்கள் மறக்க முடியாது. களங்கம், கஷ்டமான நினைவுகள், மற்றவருடையது கூட மறந்துடுவோம், அவர்களும் மறந்துடுவாங்க. ஆனால் குழந்தை பருவத்தினுடைய கஷ்டங்கள் மறக்காது. ஒருவருடைய அனுபவம், சிறிய குழந்தை சரீரத்தில் கரை இருந்தது, அவர்களுடைய நண்பர்கள் கேலி பண்றாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு குழந்தை குண்டாக இருக்கிறது, அவங்க நண்பர்கள் கேலி பண்றாங்க, சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்காக ஆகிவிடுகின்றது, ஆழமாக பதிந்து விடுகிறது. அதுவே துக்கமாக ஆக்கிவிடுகின்றது. துக்கம் வந்து கோபமாக வருகின்றது. அது பலருக்கு கொடுமைகள் செய்வது போல ஆகிவிடுகின்றது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று. இவருக்குள் ஏன் கோபம் வருகின்றது என்று நினைக்கிறாங்க. ஏனென்றால் குழந்தை பருவத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போறாங்க. பகவான் வந்து கஷ்டத்தை பார்க்கறாங்க. அவர் கூட அழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க, கொடுமையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமை செய்வதில் பின்னணியை பார்த்தோம் என்றால் அவர்கள் அந்த மாதிரி விஷயத்தை வாழ்க்கையில கடந்து வந்திருக்காங்க. மனிதர்கள் கூட கடவுளிடம் அழுகின்றார்கள். அந்த கண்ணீர் கூட வந்து கஷ்டத்தை தீர்த்துவிடும். எப்ப அழுவாங்க? எப்பொழுது அப்படி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டால்தான். பாபா நண்பர் இன்று முதல் காரியம் சித்திரத்தை உருவாக்க வேண்டும். முழு தோஸ்தனுடைய எல்லா குணங்களையும் எழுத வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது அனுபவத்தை எழுதுங்க. பகவான் நமக்கு நண்பராகி வந்து நம்ம கூப்பிட்டவுடன் வந்துடுவாங்க. நாலா பக்கமும் இருளாக இருந்தது, ஒன்றுமே தெரியவில்லை. நாலா பக்கமும் இருள். பிரபு நமக்கு வழி காட்டுறாங்க. வா குழந்தாய் வா என்று. நாங்க சின்ன குழந்தையா இருந்த போது இந்த பாடல் பாடப்படும். வாருங்கள் வாருங்கள் பிரபுவே, நிழல் போல் படிந்திருக்கின்றது இருள், என்னுடைய பிரபுவே வாருங்கள் வழிகாட்டுங்கள். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு காட்சி, ஒரு கண்ணுக்கு தெரியாத கரங்கள் வருகின்றது. அந்த கரங்கள் நமக்கு உதவி செய்கின்றது. யாருமே பார்க்காத நேரத்தில் நம்முடைய பையை நிரப்பப்படுகின்றது. அடியடியிலும் உங்களின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. சிந்தித்து பாருங்க, யார் கிடைத்துள்ளாங்க, யார் நம்முடையவர். முதல் உதவியின் பலன், முதல் உதவியின் அனுபவம் நினைத்து பாருங்க. வாழ்க்கை முழுவதும் நினைத்து பாருங்க. எப்பப்ப நமக்கு உதவி கிடைத்ததோ அதை எழுதுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். யார்கிட்டயாவது சொல்லுங்க, இல்ல மனதில் யோசித்து யோசித்து பாருங்க. எவ்வளவு ஹெல்ப் கிடைத்திருக்கின்றது. நிறைய தேசங்கள், 20 தேசத்துக்கு மேல பாபா அவர்களை சந்திக்கிறாங்க. மொரிசியஸ், மலேசியா, ஹாங்காங், பிரேசில், மெக்சிகோ, தூரத்திலிருந்து ஆஸ்திரேலியா, லண்டன், துபாய், கயானா, கனடா, ஜப்பான், நியூசிலாந்து, இவ்வளவு தேசத்திலிருந்து பாபாவை சந்திக்க வந்திருக்காங்க. பாபாவும் சந்திக்கிறாங்க. நேபாளினுடைய சேவை எப்ப ஆரம்பமானது? பாபா நேபாள சந்திக்கிறாங்க. 82வது முரளி இது. அநேக குரூப்ல இருந்து பாபாவை சந்திக்கிறாங்க. அடுத்தது முரளினுடைய 2வது பாகம். மசூதி, சர்ச், குருதுவார், கோவில், அல்லாஹ்வை பகவான கூப்பிடுறாங்க. அப்படி நேரம் வரும், நாலா பக்கத்திலுமே இந்த குரல் தான் வரும், என்னுடைய பாபா வந்துட்டாங்க என்று. முழுமையான உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆகாயத்தில் மேகங்கள் உள்ளது போல பரிஸ்தாக்கள்
மேகத்தை போல போவாங்க, பறப்பாங்க. என்னுடைய பாபா வந்து விட்டார்கள். பரிஸ்தாக்கள் வரக்கூடிய நாள் எப்ப வரும்? எல்லா பக்கமும் சப்தம் வரும், என்னுடைய பாபா வந்துட்டாங்க என்று. எங்கு பார்த்தாலும் பரிஸ்தாக்கள் இருப்பாங்க. பாபா அவர்கள் தேசத்தில் வரவில்லை, பாரதத்தில் பாபா அவதரிக்கிறாங்க. இதுதான் சித்தாந்தம். எதி எதாகி என்பது பாரதத்தினுடையது, இஸ்லாமியர் கதை கிடையாது, கிறிஸ்தவர்களுடையது கிடையாது. ஏஞ்சல் என்றுதான் சொல்றாங்க. காடினுடைய இமீடியேட்டர், இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர்கள். டைரக்டாக பாபா அவதரித்ததாக சொல்லல. அல்லாஹ், ஜவாஹா, யவோஹா அப்படியெல்லாம் சொல்றாங்க. எல்லோருமே இறை தூதுவர்கள் தான் அனுப்புறாங்க. அதன் மூலம் தான் செய்தியை சொல்றாங்க. தனித்தனியாக இறை செய்தியை கொடுப்பதற்கு இறை தூதுவர்கள் வராங்க. பாரத தேசத்தில் தான் அவதாரங்கள் வராங்க. அக்பர் பீர்பாலிடம் கேட்கிறார், ஏன் உங்கள் மதத்தில் மட்டும் நேரடியாக பகவான் வருகின்றார், ஆனால் எங்களுடைய தர்மத்தில் இறை தூதுவர்கள் தான் வருகின்றார்கள் என்று கூறுகின்றனர். பீர்பால் கூறுகின்றார், சரி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று கூறுகிறார். நாம் வேட்டைக்கு போகலாம், ஆனால் உங்களுடைய பையனும் கூடவே வரணும் அப்படி சொல்கின்றார். பீர்பால் சொன்னதுமே அக்பர் ஓகே சொல்றார். இது கதைதான். பீர்பால் அக்பர் மகனுடைய ஒரு உருவ பொம்மையை செய்து தன்னுடைய குதிரைக்கு பின்னால் வைத்துக் கொள்கின்றார் தன்னோடு. இப்ப பீர்பால் முன்னால் குதிரையில் போய் கொண்டிருக்கிறார், அக்பரும் பின்னாடி குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார். அக்பர் பார்த்து கொண்டே வருகிறார். அவரும் பையனும் ஒரே குதிரையில போய் கொண்டிருக்கிறாங்க. பீர்பால் என்ன பண்ணுகின்றார் என்றால், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் குதிரையை ஒரு அசைக்கின்றார், அதாவது ஒரு குலுக்குறார். அந்த அதிர்ச்சியில் அக்பரின் மகனின் போன்ற உருவ பொம்மை குழியில் விழுந்து விடுகின்றது. அதை பார்த்தவுடன் அக்பர் பாய்ந்து குழிக்குள் விழுந்து விடுகின்றார். பீர்பால் கேட்கின்றார், இவ்வளவு படை வீரர்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் குதித்தீங்க குழியில் என்று கேட்கின்றார். அது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? என்னுடைய பையன் இல்லையா, நான் தானே குதிக்க முடியும் என்று கூறுகின்றார். பிறகு பீர்பால் சொல்றார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் காரணம். இறைவன் ஏன் வருகின்றார் என்றால், இறைவனுடைய குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இறைவன் நேரடியாக வந்து விடுகின்றார். எந்த ஒரு இறை தூதுவரையும் அனுப்பவில்லை, அவர் தானே வந்து விடுகின்றார். பாரதம் பகவானுடையது, அதனால் பகவான் நேரடியாக வருகின்றார், சுயம் அவதரிக்கின்றார். பாபா என்ன சொல்றாங்க, சிருஷ்டியில பரிஸ்தா வந்து அனைத்தும் பரப்புவாங்க. ஏஞ்சல்ஸ் கிளவுட், பரிஸ்தாவா இருப்பாங்க, உதவி செய்வாங்க. குதாவோட பரிஸ்தா வந்தது, எங்கே சென்றது தெரியல. பரிஸ்தாவனுடைய வேலை என்ன? வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏஞ்சல் வருவது தெரியாது, போயிடுவாங்க. அப்படி ஒரு நேரம் வரும். இப்ப ஆடுவாங்க, அசைவாங்க, மாயா வருகின்றது. பிறகு மாயா வராது, மாயா சமாப்தி ஆகிவிடும். நீங்க மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். நம்முடைய பாபா வந்து விட்டார். அனைத்து தர்மத்திலையும் ஒரு சப்தம் வரணும், அனைத்து தர்மமும் ஒன்றாகிவிட வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவு மதபேதங்கள், எவ்வளவு கருத்து வேறுபாடுகள், இந்த உலகத்துல 4200 தர்மங்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமானது 300, அதிலும் முக்கியமானது 12, அதிலும் முக்கியமானது 4 தர்மம் முரளியில் வருகின்றது. 2500 வருடமாக எவ்வளவு சண்டைகள் தர்மத்தின் வாயிலாக நடந்திருக்கிறது, எவ்வளவு சண்டைகள், 15000 சண்டைகள் நடந்திருக்கிறது. முக்கியமான காரணம், சிருஷ்டியில ஒரு 2 பாகமாக, அதாவது துவாபரிகத்திலிருந்து பார்த்தோம்னா, ஒன்று யுத்தத்தினுடைய நேரம், இரண்டாவது யுத்தம் நடக்காத நேரத்துல யுத்தத்திற்கு தயார் செய்வதற்கான நேரமாக இருந்துள்ளது. துவாபரியத்திலிருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்காங்க, சண்டையே சண்டைதான், யுத்தத்திற்காக தயாராகி கொண்டிருந்தாங்க. எல்லாமே யுத்தம் தான். வியட்நாம்ல சண்டை, இங்க சண்டை, அங்க சண்டை, கம்போடியாவில சண்டை, எங்கு பார்த்தாலும் சண்டையோ சண்டை தான். விசன் போர்டு உருவாக்குங்க, சித்திரத்தை உருவாக்குங்க, அனுபவம் செய்யுங்க. நான் பரிஸ்தா எங்கே சுற்றி கொண்டு இருக்கிறேன்? சிருஷ்டிக்கு மேல, 5 கண்டத்தின் மேல 5 விதமான ஆத்மாக்களுக்கு, 5 விதமான பிராமணர்களுக்கு, 5 விதமான விகாரங்களுக்கு, 5 விதமான தத்துவங்களுக்கு, 5 மகா கடலுக்கு தினமும் அமிர்த வேளையில மேலே சென்று சகாஸ் கொடுக்கணும். இந்த சகாஸ் உலகத்திற்கு தேவையாக இருக்கின்றது. நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அதற்கு தெரப்பி சகாஸ் கொடுப்பதுதான். முரளியினுடைய லாஸ்ட் பாயிண்ட், பிக்னிக். பாபா கிட்ட 2 கிஃப்ட் கொடுக்கணும். எப்படிப்பட்ட கிஃப்ட்? கிளியர் அண்ட் கேர்ஃபுல். கிளியரா இருக்கணும், கவனமா இருக்கணும். இதை கொடுத்தோம் என்றால் மகிழ்ச்சியாக ஆகிவிடுவோம். கவனமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். பாபா நமக்கு கிஃப்ட் பரிசாக கொடுக்கிறாங்க 3 புள்ளி. அந்த பரிசை எங்க வைக்க வேண்டும்? புத்தி என்ற பெட்டகத்தில் திலகமாக வைக்க வேண்டும். கிளீன், கிளியர், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதாவது இருந்தால்
தன்னிடம் பாப்தாதாவிடம் நிமித்தமான ஆத்மாக்களிடம் கொடுங்கள். மூன்றாவது வேலை என்ன? ஞானத்தின் பிக்னிக் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்கின்றதோ கீதா பாடசாலை சென்டர், ரிட்ரீட் சென்டர், சகோதர சகோதரி உள்ளவங்க பிக்னிக் பண்ணுங்க. பிக்னிக்ல பலன் என்ன? அருகாமையில சண்டை வருகிறது, அதாவது கோபம், பொறாமை, திட்டினோம், 6 நாளாக பேசவில்லை, கடுமையாக இருக்கிறாங்க, பிக்னிக் வைத்து சரி செய்து விட வேண்டும். அதாவது பிக்னிக் செய்யும் போது இவை அனைத்தும் சரியாக விடும். அப்படி பிக்னிக் செய்ய வேண்டும். 4-5 விஷயங்கள் செய்யணும். விளையாடணும், தியானம் செய்யணும், தனிமையில் அமர்ந்து முரளியை ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் முரளியை டிஸ்கஸ் பண்ணணும், ஏகாந்தத்தில் இயற்கையோடு அனுபவம் செய்யணும். சாப்பிடுவது முக்கியம். சாப்பாடு இல்லை என்றால் பிக்னிக் கிடையாது. அதற்கு தான் வெயிட் பண்ணுவது. சாப்பாடு இல்லைன்னா பிக்னிக் கிடையாது. அப்படி இயற்கையோட ஆழத்துல போங்க. இயற்கையோடு போகும்போது பழங்கள் எடுத்துட்டு போங்க, பழத்தை சாப்பிடுங்க, ஆனந்தத்தை அடையுங்க. சாலட் வேண்டும் என்றாலும் உருவாக்குங்க. அங்கே சென்று வேஸ்ட் எல்லாம் செய்யக்கூடாது. அங்கே போய் டீ மூட்டக்கூடாது. கவனம் கொடுக்கணும். குக்குடு ஃபுட் எடுத்துட்டு போங்க, கேன் மிஷின் எடுத்துட்டு போங்க. இயற்கையினுடைய சுத்தத்தை குலைக்க கூடாது. கவனமாக நம்ம போகணும். இயற்கைக்கு சக்தி கொடுக்கணும், சக்தி எடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் பிக்னிக்ல இருக்க வேண்டும். இதுல மனம் பாரம் நீங்கி லைட்டாக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி. तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा